ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இது பாருங்க, 2018 கொஸ்டின். CPU dash is called brain of the computer. CPU, the operating system, is the most common type system software. அடுத்தது பாருங்க, F1 ஷார்ட்கட் கீ, ஹெல்ப் வரும். F1 கிளிக் பண்ணிங்கன்னா இன் எக்ஸல் ஆட்டோ சம் கிரியேட்ஸ், ஆட்டோமேட்டிக்கலி சம் பண்ணிடும். WC word count, used to count the total numbers of line. WC. அடுத்தது பாருங்க, characters contain the Linux. Open Office Writer, MS Word மாதிரியே இருக்கும். அடுத்தது Control S ஷார்ட்கட் கீ save. The default extension of Open Office baseல .odb. பிக்சர் ஆப்ஷன் இன்சர்ட் மெனுவில் பவர் பாயிண்டில் இருக்கும். வேர்ட்லேயும் அங்கே தான் இருக்கும். இனி இமெயில் டெர்மினாலஜி, பிபிசி என்னன்னு சொல்கிறோம்? பிளைண்ட் கார்பன் காப்பி. இது மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். ஜாய் ஸ்டிக் வந்து கேமுக்கும் வச்சுக்கலாம், அது ஒரு இன்புட் டிவைஸ். ரேம் ப்ரைமரி மெமரி. ப்ரெசன்டேஷன் எங்கே இருக்கும்? இன்புட் இது இம்ப்ரெஸ். கேட்கெட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைல் ஃபோன், அது ஒரு கேட்கெட், பொருளுங்கிறது. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஒரு வெப் ப்ரௌசர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5 ப்ரௌசர். ஃபார்முலா எதில்? எக்ஸல், அது எங்கே இருக்குது? 6 எக்ஸல். ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ், அது உங்களுக்கு கிடையாது, 7. ஓப்பன் ஆஃபீஸ் MS சக்ஸஸ். ஃபார்மெட்டிங், அது வந்து ஃபார்மெட்டிங் பேஜோட ஸ்டைல். அடுத்து சர்ச் இன்ஜின், பிங்கு ஒரு சர்ச் இன்ஜின். ரீப்ளேஸு கண்ட்ரோல் H, ஃபைண்டு கண்ட்ரோல் F. இதை பாருங்கள். அடுத்தது இது என்னன்னு கேட்டிங்கன்னா CD-ROM, அதாவது விச் ஒன் ஆஃப் ஸ்டோர்ஸ் மோர் டேட்டா. CD ஃப்ளாப்பி எல்லாத்தை விட ப்ளூரே டிஸ்க்கு தான் நிறைய டேட்டாஸ். த அவுட்புட் ஷோன் ஆன் த கம்ப்யூட்டர் மானிட்டர் இஸ் கால்டு VDU. இதை தான் VDUன்னு சொல்லுவோம். இந்த கம்ப்யூட்டர் மானிட்டர் தான், இதுதான் டோட்டலாக, இதுதான் VDUன்னு சொல்லுவோம். இதுதான் VDU. அடுத்தது பாருங்கள், அதாவது வீடியோ, இந்த அவுட்புட் ஷோன். இப்போ சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இது வீடியோ, விஷுவல் மானிட்டர் ஸ்க்ரீனு, அது VDU நான் சொன்னது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, the output shown on the computer monitor is called hard copy. கிடையாது, வீடியோ தான். the output கையில் வந்தால் தான் ஹார்ட் காப்பி, ஏதோ தப்பாக குறிச்சிருக்கோம். இஸ் கால்டு வீடியோ, விஷுவல் டிஸ்பிளே. இது which of the following is not a type of the page margin? பேஜ் மார்ஜின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, ரைட்டு, சென்ட்ரு, டாப்பு, இதெல்லாம் தான் பேஜ் மார்ஜின். சென்ட்ரு வந்து அலைன்மெண்ட்டு. சப்ஸ்கிரிப்டு, சூப்பர் ஸ்கிரிப்டு, ஸ்ட்ரைக் அவுட் த்ரூ MS வேர்டெலாம் என்ன? ஃபாண்ட்டோட எஃபெக்டு. அடுத்தது பாருங்கள், இது வந்து .NET, டோனட் இஸ் எ டைப். அது ஒரு சார்ட்டு, அது சார்ட்டான்னு கேட்குறாங்க, பை சார்ட்டு. அது அடுத்த கொஸ்டின் கிடையாது. வாட் கமாண்ட் இஸ் யூஸ் டு கிரியேட் டைரக்ட்லி? MKDIR லினக்ஸில். டு பிரிண்ட்டு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்லைடு, கண்ட்ரோல் P. எல்லாத்துலேயுமே கண்ட்ரோல் P தான். இமெயில் அட்ரஸ் இஸ் மேட் ஆஃப் 2 பார்ட்ஸாக தான் அது மேட் பண்ணுவாங்க. அடுத்தது எ வெப்சைட்டு ஃப்ரண்ட் பேஜ், மெயின் பேஜ் இஸ் கால்டு ஹோம் பேஜ். ஃப்ரண்ட் பேஜ், மெயினான பேஜ் வந்து வெப்சைட்டில் ஹோம் பேஜ். அடுத்து பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கலிபரி வந்து அது ஒரு ஃபாண்ட்டு, அது டிஃபால்ட்டு ஃபாண்ட்டு. SMBS சுவிட்ச் மோடு, பவர் சப்ளை, கரெக்ட். அதாவது சிம்பிள் மோடுன்னு இருக்காங்க, அது தப்பு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சுவிட்ச் மோடு, பவர் சப்ளை. இது சிம்பிள் இருக்கிறது தப்பு. The protect sheet option have been found to review the ribbon tabல ribbon. அடுத்தது ஹார்ட் டிஸ்க், DVD,
belongs to primary memory, அது secondary memory. The process of removing unwanted parts of the image in MS Paint is known as bordering. இல்லை, அது delete, வேணாங்கிறத delete பண்ணிடணும், unwanted. By running my, அது தெரியல ஸ்டூடெண்ட்ஸ். In Impress, F5 key is used to view slideshow. Skype is a telecommunication application software that specializes voice calls between computers. அதாவது வாய்ஸ் கால் பண்ணிக்கலாம் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர். ட்ரூ தான். ரைட்டர் இஸ் ஃபுல் ஃபீச்சர்டு வேர்ட் ப்ராசஸ் இன் MS ஆஃபீஸ். ஆமாம், ஃபுல் ஃபீச்சர்னால் ஒன்றும் இல்லை, வேர்ட் ப்ராசஸ்னால் நம்ம செய்கிற பயோடேட்டா, மெயில் மெர்ஜி இதெல்லாம் தான் ஸ்டூடெண்ட். பாருங்கள் ஸ்டூடெண்ட், 2018 டிசம்பர் ப்ளூரே டிஸ்க் எக்ஸாம்பிள் செகண்டரி மெமரி, அதில் தான் நிறையா ஸ்டோர் பண்ணலான்னு சொன்னேன். அது ஒரு டிஸ்க்கு. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் டிவிடி, digital video disk. The system tray is located in Windows taskbar. இதுதான் system tray. Linux is an example of application bar system software. Function key help-க்கு F1, மறக்கவே மறக்காதீங்க, F1 தான் function key. Wall, Linux command display the content of file to all the logged in users. The MS Word, Alt F4, closing the current window. இப்போ Alt F4 போட்டோன்னா இது காலி ஆகிடும், இந்த விண்டோ க்ளோஸ் ஆகிடும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வெப் ப்ரௌசர் தான். அடுத்தது, ஸ்லைட் ட்ரான்சிஷன் ஆஃப் இம்ப்ரெஸ் இஸ் அவைலபிள் ஆன் ஸ்லைட் ஷோ மெனுவில் இருக்குது. ஸ்லைட் ஷோ மெனுவில் ஸ்லைட் ட்ரான்சிஷன் இருக்குது. SMPS, ஸ்விட்ச் மோடு பவர் சப்ளை, இது வந்து வெறும் பவர் சப்ளைன்னு கொடுத்துருக்கு. கரண்ட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு LAN. அதே போல் .odp 3 இம்ப்ரெஸோட எக்ஸ்டென்ஷன். ரீடைரக்ஷன் யூட்டிலிட்டிஸ் 4 செட் இன் செட் அவுட். அடுத்தது போர்ட்டல் 5 போர்ட்டல் அப்படின்னா வந்து போர்ட்டல். ஸ்ப்ரெட்ஷீட், அது என்னன்னு தெரியல. ஸ்ப்ரெட்ஷீட் வந்து 6 பிளாங்க் பேஜ். அதாவது 6 என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸல் தான் ஸ்ப்ரெட்ஷீட்டு. இன்செட்டு 8 பிளாங்க் பேஜ். ஒரு இன்செட்டுனா ஒரு புது பேஜ் வரும். அடுத்து பாருங்கள், அதாவது 9 ப்ராட்பேண்டுக்கு வைட் ஏரியாக்கெலாம் கொடுக்கறதுக்கு ISDN, இன்டிகிரேட்டட் சர்வீசஸ் டிஜிட்டல் நெட்வொர்க். அடுத்தது பாருங்கள், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃப்ரம் வேர் வி கேன் சேஞ்ச் த நேம் ஆஃப் அன் யூசர் அக்கௌண்ட்டு. எங்கே போய் மாற்றுவோம் யூசர் அக்கௌண்ட்லாம்? கண்ட்ரோல் பேனலில் தான் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரையும் மாற்றிக்கலாம். இந்த கொஸ்டின் என்னன்னே புரியல ஸ்டூடெண்ட்டு. ஐடென்டிஃபை த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், அது புரியல ஸ்டூடெண்ட். அடுத்தது இங்கே பாருங்கள், இன் MS Word வியூ மெனு ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஆர் அவைலபிள் இன் எங்கே பிரிண்ட் லேஅவுட். அதாவது ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஆர் விசிபிள் எங்கே வரும்? பிரிண்ட் லேஅவுட்டில் கிடைக்கும். வி கேன் ரிமூவ், அது தப்பு. ரிமூவ் மறைக்கிறது, ஹைடு மறைக்கிறது, ரிமூவ். பார்டர், அது எங்கே போய் செய்யணும்? MS Wordல செலக்டிங் நோ அவுட்லைன். ரிமூவ்னா நோ அவுட்லைன். அதாவது எதை? ஷேப்பை. பார்டர்னா நோ பார்டர், இது ஷேப்பை, அதனால் நோ அவுட்லைன். ஷேப்புக்கு அவுட்லைன் இருக்கும். டு see all the slides in one screen of MS PowerPoint, we can use, என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஸ்லைட் சார்ட்டர், அதை பார்த்துக்கலாம். ஸ்லைட் சார்ட்டர், அதில் போய்ட்டு ஒரே ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். அடுத்தது, which operation is used to filter and display rows when all 2 or more conditions are satisfied? and ஆப்ரேட்டர். அடுத்தது,
வாட் லினக்ஸ் கமாண்ட் இஸ் யூஸ் டு டெர்மினேட், அது கில். டெர்மினேட்னா அந்த ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணிடும். ஹவு டு இன்சர்ட் எ ஃபங்க்ஷன் இன் கால்சி, கண்ட்ரோல் F2, இது அடிக்கடி வரும். விச் இஸ் நாட் எ ஃபில்டர் இன் கால்சி, கால்சியில் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கே இருக்குன்னா ஓப்பன் ஆஃபீஸில் ஆட்டோ ஃபில்டர் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் இருக்குது, அட்வான்ஸ்டு ஃபில்டர் இருக்குது. நார்மல் ஃபில்டர்னு ஒன்று இருக்காது, அதில் கிடையாது. எ வெப் அட்ரஸ் இஸ் ஆல்சோ கால்டு URL, அதை வச்சு தான் அட்ரஸை கண்டுபிடிக்கிறது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். EEPROMனா எரர் எரேசபிள் ப்ரோக்ராம் இல்லை, எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, அதனால் இது தப்பு, எரர்னு. லேசர் பிரிண்டர் இஸ் எ டைப் ஆஃப் பிரிண்டர் விச் யூஸ் பின்ஸ் இம்பேக்டிங், இதாக வருது. இம்பேக்ட் பிரிண்டா, லேசர் பிரிண்டர் நான் இம்பேக்ட். இது என்ன பிரிண்டர்னா இன்ஜெக்ட் பிரிண்டர். RTOS இது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். RTOSங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், உடனுக்குடன் என்ன நிலைமையோ அதை தெரியப்படுத்தும். இம்ப்ரெஸ் cannot be used for commercial purpose, கமர்ஷியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாமே இதை இம்ப்ரெஸ் பவர் பாயிண்ட்டை. லினக்ஸ் இஸ் நாட் எ செக்யூர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இல்லை வெரி செக்யூர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். வைரஸே வராது. அதே போல் லினக்ஸ் பாஸ்வேர்ட் போட்டால் யாராலையும் ஓப்பன் பண்ணி உள்ளார போக முடியாது. வெரி வெரி செக்யூர். அதனால தான் எல்லா இடத்துலையும் லினக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா ஃப்ரம் CPU டு பெரிஃபரல் டிவைசஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர். பெரிஃபரல் டிவைஸ்னால் பிரிண்ட்ரு, அப்புறம் வந்து இந்த VDU மானிட்டர், இஸ் ஆர்ச்சிவ்டு த்ரூ கம்ப்யூட்டர் பார்ட்ஸ். அவங்கெல்லாம் அதெல்லாம் கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ். கரெக்ட். ப்ரைமரி கீ இஸ் யூஸ் டு செட் எ யூனிக் ஃபீல்டு. ஆமாம், இது வந்து அக்சஸில் வரும். ஓப்பன் ஆஃபீஸ் கால்சி இஸ் நாட் த பார்ட் ஆஃப் த ஓப்பன் ஆஃபீஸ் பேக்கேஜ். இல்லை, கால்சி ஓப்பன் ஆஃபீஸில் ஒரு பார்ட்டு. அதாவது வேர்டு ரைட்டடு, அதாவது வேர்டு இல்லை, ரைட்ரு, இம்ப்ரெஸ்ஸு, கால்சி, பேஸ், ட்ரா. DSL டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன், இது வந்து என்னான்னு போட்டிருக்காங்க, ஸ்பெஷல் லைன், சப்ஸ்கிரைபர் லைன், அதனால் அது தப்பு. எ ட்ராக் சேஞ்சஸ் இஸ் எ வே MS வேர்ட் டு கீப் ட்ராக் ஆஃப் த சேஞ்சஸ் மேட் எ டாக்குமெண்ட். ட்ராக் சேஞ்சுன்னு இருக்குது, அதை வச்சு பண்ணிக்கலாம். அதெல்லாம் செய்முறை காமிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்குது.